கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடுவோமா? ஸ்தோத்திரம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் நம்மை கைவிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை கைவிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை எப்போதுமே சபையை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, சீஷர்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்களும் அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமுமாக இருக்கிற நமக்கு அந்த வார்த்தை எப்பொழுதுமே நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறதை போல இருக்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, அவர் பேசின ஒவ்வொரு உபதேசத்தின்படியும் கீழ்ப்படிய மனதாக இருக்கிற நமக்கு அந்த வார்த்தை மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. எ ஃபண்டாஸ்டிக் வேர்ட். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் உண்மை உள்ளதா? வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறுமா? வேதத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாவற்றின்படி நாம் வாழ வேண்டியது அவசியமா? பைபிளில் நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறதே, இரட்சகரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் சொன்ன உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கிறதே, மனம் திரும்புதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே, விசுவாச ஜீவியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே, மரணத்துக்கு பின்பு ஒரு நித்திய வாழ்வு உண்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறதே, புதிய வானம் புதிய பூமியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே, நாம் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே, நீதிமான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்றென்றும் அவரோடு கூட ஆளுகை செய்வாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதே. இதெல்லாம் உண்மையா? எழுதப்பட்டது எல்லாமே உண்மையா, சத்தியமா, இதன் படித்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உண்மைதான், இதன் படித்தான் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நிறைய பேருக்கு நம்பிக்கை வானமும் பூமியும் தான். இந்த பூமியை பார்க்கும்போது, அதனுடைய மகிமையை பார்க்கும்போது ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? ஆகா, இந்த உலகம்தான் நித்தியமானது, இந்த உலகம்தான் நிரந்தரமானது, என்ன மகிமையாக இருக்குது, இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. வானத்தை பார்க்கும்போது, ஓஹோ, நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, சூரியனை பார்க்கும் பொழுது, சந்திரனை பார்க்கும் பொழுது, ஆஹாஹா என்ன அழகாக இருக்குது, இதெல்லாம் நிரந்தரமானது, இதெல்லாம் நித்தியமானது அப்படின்னு நினைக்கிறதால தான் நம்முடைய வாழ்க்கையும் நிரந்தரம்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த பூமியை அனுபவிக்கணும், இந்த பூமியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்,
என்ன, இந்த பூமி நமக்குரியது. சில இடங்களில் இந்த பூமிக்காக ஜனங்கள் போராடுறது இருக்கு பாருங்க. பொதுவாக இந்த தேசங்களுக்குள்ளே நடக்கிற யுத்தம் இருக்கு பாருங்க, அந்த எல்லைக்காக பண்ணுற யுத்தம் இருக்கு பாருங்க. அதனால் எத்தனை உயிர்கள் மடிந்து போகிறது, எவ்வளவு ரத்தம் சிந்தப்படுது. அதே போல் நெய்பர்ஸ்குள்ளே வர பிரச்சனை, அண்டை வீட்டார் மத்தியில் வர பிரச்சனை இருக்குது பகுதி. ஏனாலும் ஒரு அடிக்காக, அரை அடிக்காக, இல்லை இது ஏன் வீட்டு இடம், இது என்னுடைய எல்லை, அந்த அரை அடி ஒரு அடிக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஜீவனை கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்க மனதிலெல்லாம் என்ன நினைப்பு இருக்குது அப்படின்னா, இந்த பூமி நிரந்தரமானது, இந்த பூமியில் என் வாழ்க்கை நிரந்தரமானது. வானத்தை பார்க்கும்போது வானம் நிரந்தரமானது, அதனால தான் பூமியை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, இங்கேயே வாழணும் 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 வாழணும். ஆனால் கர்த்தர் அழகாக சொன்னார், நீங்கள் பார்க்குற இந்த வானம், நீங்கள் பார்க்குற இந்த நட்சத்திரம், நீங்கள் பார்க்குற இந்த சூரியன், நீங்கள் பார்க்குற இந்த பூமி, நீங்கள் நடக்கிற, மிதிக்கிற, வாழ்கிற, படுக்கிற இந்த பூமி ஒளிந்து போகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நீங்கள் நல்லா இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் நடக்க வேண்டியவைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. சபையை குறித்து சொல்கிறாங்க, வானத்தில் நடக்கிறதான மாற்றங்களை குறித்து சொல்கிறாங்க, பூமியில் நடக்க போகிற மாற்றங்களை குறித்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக சீஷர்களுக்கு சொல்லி கொண்டு வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அப்போது இதை நம்ம படிக்கும்போது நமக்குள்ளே எவ்வளவு நம்பிக்கை வருது இல்லையா, எவ்வளோ விசுவாசத்தின் உறுதி நமக்குள்ளே வருது. கர்த்தர் சொன்ன எல்லாமே நிறைவேறும், கர்த்தர் சொன்ன எல்லாமே நிறைவேறும். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாது, அத்தனையும் நிறைவேறும். இதை நாம் விசுவாசிக்கும் பொழுதே, இதை நம்ம நம்பும் பொழுதே நமக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி வருதுங்க. மகிழ்ச்சி மாத்திரமல்லங்க, நம்முடைய வாழ்க்கையை அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்குது. அந்த வார்த்தையின்படியே அவன் வாழ ஆரம்பிக்கிறான். நம்பிக்கை இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு, என்ன ஆமாம் இப்படி எழுதியிருக்கு, ஆமாம் அப்படி எழுதியிருக்கு, இந்த மாதிரி எழுதியிருக்கு, இதெல்லாம் நடக்க போகுதா என்ன, இதை இப்படியெல்லாம் நடக்க போகுதா என்ன, இப்படியெல்லாம் நடந்தால் என்ன ஆகும் மனித குலத்துக்கு, மனித இனத்துக்கு, அப்படியெல்லாம் நம்ம மூளையில் யோசனை பண்ணிட்டு என்ன கடந்து போகிறோன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை. அது ஆசீர்வாதமாகட்டும் அல்லது மனம் திரும்புதலாகட்டும், கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் ஆகட்டும், அவர் பின்னால் நடந்து போகிற இந்த இன்பமான விசுவாச ஓட்டமாகட்டும், எதுவுமே வசனத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், அவைகள் நடக்கப் போவதில்லை இல்லையா. இந்த வார்த்தையின் மேலே நமக்கு விசுவாசம் இல்லைன்னு வைங்களேன், அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் ஒளிந்து போகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை பற்றி வாசிக்கும்போது அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அந்த எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்கிறார். ஐ திங்க் அந்த 10, 11, 12 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். நீங்கள் தான் ஆண்டவரே இந்த பூமியை சிருஷ்டித்தீங்க, அதை அஸ்திபாரப்படுத்தினதே நீங்கள் தான். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. சரியா, எல்லாவற்றையும் உம்முடைய கைகளினால் நீர் செய்தீர் ஆண்டவரே. இப்போ பாருங்க, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள், அவ்வளோ அழகாக இருக்குது அதுவே. ஆனால் அது அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவைகளை நீர் சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராக இருக்கிறீர். பழமையாக போகுமா? கர்த்தர் அதை ஒரு சால்வையை சுருட்டுவது போல சுருட்டி போட வல்லவராக இருக்கிறாராம். ஆனால் அவரோ மாறாதவராக இருக்கிறார்.
உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. பியூட்டிஃபுல்லான வார்த்தைங்க இதெல்லாம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். ஒரு முறை ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம் எங்கள் கிராமத்தில். ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, ஜனங்கள் இன்னும் வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இருட்டு, கார் இருள், அந்த மேகம், சரியான மழை. எனக்கு என்ன செய்யறதுனே தெரில. மேடையெல்லாம் போட்டாச்சு, ஆடியோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஜனங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. என் அறைக்குள்ளே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இது எப்படி ஆகுமோன்னு தெரியலையப்பா அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னாங்க, நீ வெளியே போ, நீ மேடையில் போய் நின்று என்னை நோக்கி பார் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நான் நேராக மேடைக்கு போய் நின்று கர்த்தரை நோக்கி பார்த்தபோது ஆவியானவர் என்னுடைய உதடுகளில் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது, அவைகள் மாறி போகும். ஒரு சால்வையை போல நீர் அவைகளை சுருட்டுவீர், நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் போதே, வந்து கொண்டிருந்த போதே மழை நின்று போச்சுங்க. மழை நின்று போச்சு. அதன் பின்பு அந்த கூட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அதன் பின்பு அடுத்த நாள் நான் கேள்விப்பட்டேன், சுற்று வட்டாரத்திலெல்லாம் மழை, எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி மழை. ஆனால் நாங்கள் கூட்டம் நடத்தின இடத்துல மழை வராதபடி அவர் காத்தார். அவரால் எல்லாம் முடியும். மேகங்களை விலகச் செய்ய முடியும், வானத்தை விலகச் செய்ய முடியும். இன்றைக்கு நிலையானது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியும் வானமும் ஒழிந்து போகும். ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போகாது. நமக்கு இது நம்பிக்கையை கொடுக்குதா இல்லையா? நமக்கு இது விசுவாசத்தை கொடுக்குதா இல்லையா? நமக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்லையா? உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். நான் 2 காரியத்தை இதில் பார்க்கிறேன். ஒன்று, எச்சரிப்பு. கர்த்தர் சொன்ன எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம நம்பும் பொழுது அவர் எச்சரிப்பாக எத்தனை காரியங்களை பேசியிருக்கிறார். மனம் திரும்பாத மக்களுடைய அழிவை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. அவருடைய அற்புதங்களை கண்ட ஜனங்கள், என்ன இன்னைக்கு அற்புதங்கள் அற்புதங்கள் அற்புதங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அற்புதம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என்னுடைய வியாதி சுகமாகணும், எனக்கு பிள்ளை பேர் வரணும், என் பிள்ளைகளுக்கு திருமணமாகணும், இதெல்லாம் நான் அற்புதம் இல்லையா? கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்கிறார். அற்புதம் அற்புதம் அற்புதம், நம்ம அற்புதங்களையே பார்க்குறோம். ஆனால் ஒன்று தெரியுமா? ஆண்டவருடைய அற்புதங்களில் அநேகமான அற்புதங்களை கண்ட நகரங்கள், அந்த மனிதர்கள் மனம் திரும்பாமல் போனபோது கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். என்னன்னு சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? நல்லா கவனிங்க. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஏன் வானபரியந்தம் உயர்த்தப்பட்டாய் அப்படின்னா, இரட்சகர் உன் நடுவிலே வாசமாக இருந்தார், இரட்சகர் உன் நடுவிலே ஊழியம் செய்தார், வானத்திய பூமியை படைத்த தேவகுமாரன் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய அற்புதங்களை நீ கண்ணார கண்டாய், உன் கண்கள் அவருடைய அற்புதங்களை கண்டது. ஆனாலும் மனம் திரும்பவில்லை. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? நீ மனம் திரும்பாமல் போனதினால் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய். கவனிக்கிறீங்களா? கோராசீனே, பெச்சாயிதாவே, உனக்கு ஐயோ, ஓ அன்டு யூ. அப்போ இது நமக்கு எச்சரிப்பா இருக்கு. கர்த்தர் சொன்னது நிறைவேறும், ஆண்டவர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். யோவானானுடைய வார்த்தையை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. அவங்களே உங்களுக்கு சாட்சியாக இருப்பாங்க, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு தன்னை பற்றி ஆண்டவர் சொன்னார். தன் வசனத்தை குறித்து சொன்னார், தன் உபதேசத்தை குறித்து சொன்னார். மனம் திரும்பாத மக்களை பார்த்து ஆண்டவர் எச்சரித்தார். இன்றைக்கு அது நமக்கு எச்சரிப்பாக இருக்குது. ஏதோ பாஸ்டர் பேசுகிறாருங்க, எச்சரிப்பாக பேசுகிறாரு, அவர் ஏதோ கோபத்தில் பேசுகிறாரு. அந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க பேசுவார், அந்த ஊழியக்காரர் இப்படி தாங்க பேசுவார், ஏன்னா எச்சரிப்பு தாங்க பேசுவார், அதனால் அவருடைய சுபாவம் இதுன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இது பாஸ்டர் பேசின வார்த்தைகள் அல்ல, உலகத்தை படைத்தவர் பேசினதான வார்த்தைகள், உலக இரட்சகர் பேசின வார்த்தைகள். ஸோ எச்சரிப்பான வார்த்தைகள் எங்கெல்லாம் கர்த்தர் பேசியிருக்கிறாங்களோ அவைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டும், அவைகளை குறித்து நாம் உணர்வடைய வேண்டும். அது நடக்காதுன்னு நினச்சிட்டு போகக்கூடாது.
அது நடக்கும். அவர் சொன்னது நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. கடைசி நாட்களில், நியாய தீர்ப்பின் நாளில் கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேரை நியாயம் தீர்க்கும் தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னது தான் அதுவும். நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால் எச்சரிப்பான வார்த்தைகளை குறித்து அதிக கவனமாக இருங்க. என்ன, கண்டித்து ஒரு ஊழியக்காரர் போதிக்கும்போது அதை குறித்து கவனமாக இருங்க. அதை அள்ள தட்டிட்டு போகாதீங்க. ஆசீர்வாதமான வார்த்தை பேசுகிற ஊழியர் பின்னால் போகிற கூட்டம் அதிகம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், உனக்கு பணம் தருவார், உனக்கு கார் தருவார், உனக்கு வீடு தருவார், உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார்னு சொல்லும்போது அதற்கு பின்னால் போகிற கூட்டம் ஏராளம். ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் பிளஸ்ஸிங். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்லி மனம் திரும்புங்க, உங்கள் வாழ்க்கையை நோக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க, அவர் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இந்த உலகம் அழியோன்னு சொல்கிறவங்க கிட்ட நிறைய பேர் வர்றதில்லை. ஆனால் இயேசு அப்படி பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து அப்படி பிரசங்கித்தார். அவர் அனுப்பின அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் பிரசங்கித்தார்கள். பேதுரு சொல்றார், மனம் திரும்பி குணப்படுங்கள், இந்த உலகத்தை விட்டு வெளியே வாங்க, இச்சையினால் இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வாங்க. பேதுரு சொன்னது. பவுல் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார், மனம் திரும்புங்கள். பவுல் சொல்றார், நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் மனம் திரும்புதலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும், தேவனிடத்தில் மனம் திரும்புகிறதை குறித்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் எல்லாருக்கும் பிரசங்கித்திருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஸோ எச்சரிப்பான வார்த்தைகளை குறித்து கவலையற்று இருக்காதீங்க, அதை அள்ள தட்டிடாதீங்க, அது நிறைவேறும். நம்ம மனம் திரும்பலனா அது நடக்கும். இந்த பூமியில் வாழும்போதே அது நடக்கும். தேவனுடைய சிட்சையை பற்றி எழுதப்பட்டிருக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில். என்னங்க சிட்சை, அது என்னங்க தண்டனை? ஒரு பிள்ளை எப்படிங்க அப்பா தண்டிப்பார் அப்படின்னு நம்ம மூளையில் சிந்திக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தான் நேசிக்கிற பிள்ளையைத்தான் தேவன் சிட்சிக்கிறார். தான் யாரிடத்துல அன்பாக இருக்கிறாரோ அவங்களத்தான் அவர் தண்டித்து உருவாக்குகிறார். ஸோ இவைகளெல்லாம் ஒளிந்து போகாது, சரியா? ஒளிந்து போகாது. கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. அதனால தான் பைபிள் படிக்கணும். பைபிள் நம்மை உருவாக்கும். இரண்டாவது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நாட்களில் 65-70 லட்சம் ரூபா கடன் பட்டிருந்தோமே, நான் சொல்லியிருக்கேனே என் சாட்சியை உங்களுக்கெல்லாம். 30 வருஷத்துக்கு முன்னால் அப்போ தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். என் கடன் பிரச்சனை, தரித்திரம் எங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போச்சு. அப்போ கேட்ட சுவிசேஷம் எங்கள் உள்ளத்தை ஆழமாக தைத்தது. பாவத்தை விட்டு மனம் திரும்பினோம். எங்கள் இயேசு எங்களுக்கு போதும் என்று அறிக்கை செய்தோம். அப்போ எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு எங்களுக்கு 70 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட கடன் இருந்துச்சு. அந்த நாட்களில் ஒரு நாள் கர்த்தர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். நான் உங்களை அநாதைகளாக விடேன். யோவான் சுவிசேஷம் 14:18 மூலமாக ஆண்டவர் சொன்னாங்க, நான் உங்களை அநாதைகளாக விட மாட்டேன், என் பிள்ளைகளே நான் உங்களை அநாதைகளாக விட மாட்டேன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. நான் கூட நினச்சி பார்த்தேன், இவ்வளோ கடனை மாற்ற முடியுமா? 30 வருஷத்துக்கு முன்னால் 75 லட்சம்னா இன்றைக்கு எத்தனை கோடி? கவனிக்கிறீங்களா? கடன் மாறுமா? இந்த பிரச்சனை மாறுமா? தரித்திரம் மாறுமா? ஆனால் நான் விசுவாசித்தேனோ விசுவாசிக்கலையோ, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. ஆண்டவர் சொன்னாங்க, நான் உங்களை அநாதைகளாக விட மாட்டேன் இந்த உலகத்தில். அப்படியே ஒரு சில வருடங்களுக்குள் எங்கள் வியாபாரம் பெருகிச்சு பாருங்க. அந்த கடனை சாதாரணமாக அடித்தோம். சாதாரண வட்டியோடு திரும்ப கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் இருக்கு, ப்ராமிஸ் இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை அநாதைகளாக விட மாட்டேன், உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். கவனிக்கிறீங்களா? என்ன அழகான வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைலாம் மாறாது, மாறாது.
ஆண்டவர் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார்னா சாக வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. காரணம், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என் பிரியமான நண்பர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, நம்ம எதை செய்தாலும் ஒரு நம்பிக்கையோடு கூட செய்யணும். நாம் கர்த்தரை நம்பி வாழ்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அவர் என்னை கைவிட மாட்டார்னா கைவிட மாட்டார். அவர் என்னை நடத்துவார்னா அவர் சாகு வரைக்கும் என்னை நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். ஆண்டவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, வருவார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எப்போங்க வருவார்? 2000 வருஷமாக வராரு வராரு வராருன்னு சொல்கிறாங்களே. வருவாரா? அவர் வருவாரா? எப்பொழுது வருவார்? எப்பொழுது இயேசு வருவார்? நிறைய பேர் அந்த வார்த்தைகள் மேலே இப்போ நம்பிக்கை வைக்கிறதில்ல. எத்தனையோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்கங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று, சொன்னவர் வாக்கு மாறாதவர். அதை சொன்னவர் உலக ரட்சகர். ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, ஒரு மனுபுத்திரனுடைய வார்த்தை இல்லை, இது தேவகுமாரனுடைய வார்த்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னால் அவர் சீக்கிரமாய் வரத்தான் போகிறார். அதுதான் உண்மை. ஒருவேளை அவருடைய தாமதம் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கலாம். ஆனால் வருகிறேன் என்று சொன்னவர் வருகிறார். இதோ வாசற்படியில் நிற்கிறார். ஆகையினால வானமும் பூமியையும் நம்புகிற மனிதர்களே, பூமியின் மேலே சொத்துக்களை நம்புகிற மனிதர்களே, இந்த பூமி நிரந்தரமானதுன்னு அதில் இருக்க சுகத்தை நம்புகிற மனிதர்களே, ஆண்டவர் சொன்னார், வானம் ஒரு நாள் ஒழிந்து போகும், பூமி ஒரு நாள் ஒழிந்து போகும், அவைகள் இல்லாமல் போகும், அவைகள் இருந்த இடம் கூட இனி வெளியே தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒழிந்து போகாது. இரட்சகர் பேசின எந்த வார்த்தையும் ஒழிந்து போகாது. ஆகையினால் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். அவர் வரப்போகிறார். புதிய வானம், புதிய பூமி, அவரோடு வாழப்போகிற வாழ்க்கை மகிமையானது. இந்த உலக வாழ்க்கை அதற்கு ஒப்பிடத்தக்கதல்ல, அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறோமே, எவ்வளோ பிரச்சனைகள் உள்ள உலகத்திலேயே, டென்ஷன் உள்ள உலகத்திலேயே, போராட்டம் உள்ள உலகத்திலே, சோதனை உள்ள உலகத்திலேயே அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோமே, அவர் கொடுக்க போகிற அந்த நித்திய வாழ்வு எத்தனை மகிழ்ச்சி உள்ளதா இருக்கும், எத்தனை மகிமை உள்ளதா இருக்கும் நினைச்சு பாருங்க. பரலோக ராஜ்யவாசி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவர்களில் ஒன்றை நான் உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன். அவர் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படிக்கு ஒரு நித்தியமான உலகை நமக்காக உண்டாக்குகிறார். புதிய வானம், புதிய பூமி. கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் இதெல்லாம்? ஆகையினால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். அவருடைய எச்சரிப்பு முக்கியம், அவர் கொடுத்திருக்கிற ஆறுதல் முக்கியம், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் முக்கியம். எல்லாமே நிறைவேறும். அதனால் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவருடைய பாதங்களை முத்தமிடுவோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும்னு 2ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளை அவரே மறுதலிக்க மாட்டார். அவர் சொன்னது நிறைவேறும். உங்களை விட்டு விலக மாட்டார்னா உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன்னா உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். திரளான ஆத்துமாக்களை தருவேன்னு சொன்னால் திரளான ஆத்துமாக்களை தருவார். உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னால் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறுங்க, அவரால் முடியும். உங்கள் வியாதி மாறுங்க, அது அவரால் முடியும். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதே போல அவர் எச்சரிப்பாய் சொன்ன வார்த்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, உலகத்தை விட்டு வெளியே வாங்க, கர்த்தரோடு நடக்க ஆரம்பிங்க, ஜெபிங்க, பைபிளை படிங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே, இனிய தியானத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும்,
எங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையினால் நடுக்கத்தோடும் பயத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரிடத்தில் சேர எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், வியாதி மாறட்டும், பாவம் வேரோடு புடுங்கப்பட்டு போகட்டும். மனம் திரும்பி இரட்சகர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். அப்பா, கண்ணீரை துடைத்து விடும். எங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே, அது அப்படியே நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you. Bye-bye.